Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம வேஸ்ட் ஐட்டம் யூஸ் பண்ணி ஒரு வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு அதில் ஹார்ட் வரைஞ்சிட்டு அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நீங்கள் திக்னஸ் ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி 2 கார்ட்போர்டு வச்சுட்டு பேக் டு பேக் வந்து ஒட்டிடுங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டைனிங் மேட் எடுத்து கீழே போட்டுக்கிறேன். ஏன்னா டேபிள் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது நம்ம ஒர்க் பண்ணுறப்போ, அதனால் நான் அது கீழே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம டிஷ்யூ ரோல் இருக்கும் தெரியுங்களா, லைக் கிச்சன் டவல்ஸ் ரீயூசபிள் பண்ணுறது இருக்கும். ஸோ அந்த பேப்பர் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. இதுதான் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ இதை நான் வந்து ஆல்ரெடி நான் நிறைய வேஸ்ட்டான இதெல்லாம் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் எப்போவுமே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஸோ அதோட வேஸ்டேஜ் எல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் மோஸ்ட் அன்றைக்கி யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்க போகிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி வெட் டிஷ்யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஷியல் டிஷ்யூஸ் இருக்கும்ல, அந்த வெட் வைப்ஸ் அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபெவிகால் தேவை. ஸோ நான் சின்னது பெருசுமா 2 பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கிழிச்சு வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் ஃபெவிகால் போட்டுக்கிறேன். ஃபெவிகால் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் வந்து ஒயிட் சிமெண்ட் இல்லைனா வால் புட்டி, இல்லை அப்படி இல்லைனா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருந்தால் கூட ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மோஸ்ட்டாக வால் புட்டி இருந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு மிக்சர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம கிழிச்சு வச்ச டிஷ்யூஸ்லாம் அதில் டிப் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, யார் வேணால் இது பண்ண முடியும். ஸோ நான் திருப்பி எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டிஷ்யூஸ் வந்து முக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு பென்சிலில் வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து அந்த பென்சில் வந்து நான் ரோல் பண்ணும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அது ஒழுங்காக ரோல் ஆகாமல் லைக் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால நான் நெக்ஸ்ட்டு என்ன ஐடியா பண்ணேன்னா, இந்த கட்டிங் பிளேயர் இருக்கும்ல, ஸோ அது யூஸ் பண்ணும் போது எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ அதை விரிச்சிட்டு இதை வச்சு நான் பிஞ்ச் பண்ணி அதை பிடிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரோல் பண்ணோடனே அதை ரிலீஸ் பண்ணி அதை எடுத்துட்டேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு நல்ல ஹோல்டு கிடச்சிது. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். minutes later. ஓகே, ஸோ நான் இப்போ எடுத்து வச்சுருந்த எல்லா டிஷ்யூஸும் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து புது செட் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நான் இந்த ரோல் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். இதில் ஒரு வாட்டி நான் ஸ்லோவாக காட்டுறேன் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த பிளேயர் எடுத்து நடுவில் சென்டர் ஆஃப் த டிஷ்யூ வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிங்கனாலே போதும், நமக்கு வந்து ஒரு ரோஸ் கிடச்சிடும். ஸோ எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. இப்போ நான் அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே நான் ஃபெவிகால் போட்டுட்டு இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ என்கிட்ட அந்த வெட் வைப்ஸ் இருந்துச்சு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வைக்க குட்டி ரோஸ் தேவை. அதனால் நான் இந்த வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு ரோஸ் மேக் பண்ணி அந்த சைடில் வச்சுட்டேன். சிமிலர்லி நான் இதெல்லாமே ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி அந்த ரிமைனிங் கேப்ஸும் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஒரு கோட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதே மிக்சர் அகைன் ரெடி பண்ணிக்கிறேன். ஃபெவிகால், சிமெண்ட் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு நான் எல்லாத்து மேலேயும் ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 1 day வந்து காய வச்சுடுங்க. ஓகே, இப்போ இது 1 day ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. இது மேலே நான் வந்து பிளாக் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக கோட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து அக்ரிலிக் பெயிண்ட். ஸோ ஒரு சின்ன இடத்துல கூட கேப் இல்லாமல் எல்லா சைடுமே அடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து இது மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது 4 பக்கமும் திருப்பி பார்த்து பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பிளாக் பெயிண்ட்டும் வந்து காஞ்சிடுச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ரெட் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது வந்து கிரிம்சன் ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ட்ரை ப்ரஷ் ஒன்று தேவை. ஸோ நான் பெயிண்ட்டை எடுத்துகிட்டு நான் ஜஸ்ட் லைட்டாக தான் மேலே வந்து ப்ரஷ் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே எல்லா இடத்துக்கும் நம்ம பிளாக் அடித்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு நல்லா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி லைட்டாக ரப் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நமக்கு எஃபெக்ட் நல்லா வரும். ஸோ நம்ம ஒரு ஷாப்புக்கு போயிட்டு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது யார் வேணால் கொடுக்கலாம். நம்ம வந்து நம்மளோட லவ்ட் ஒன்ஸ்க்காக நம்ம டைம் அண்ட் எஃபர்ட் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது வந்து இட் இஸ் சம்திங் ஸ்பெஷல். அது வந்து 1000 times மோர் கம்பேர்ட் டு ஸ்டோர் பாட் கிஃப்ட்ஸ். இது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறமா நம்ம அது கூட வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டோ இல்லை அவங்களோட ஹேண்ட் ரிட்டன் லெட்டரோ அண்ட் ஒரு சாக்லேட் ஆர் கேக் உங்களால் என்ன அஃபோர்ட் பண்ண முடியுதோ அது நீங்கள் இது கூட வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா அந்த ரெட் பெயிண்ட் வந்து வெட்டாக இருக்கும் போதே மேலே வந்து கொஞ்சம் சில்வர் டஸ்ட் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே லைட் ரெட் இருந்தால் ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு கோரல் ரெட் என்கிட்ட ஒரு ஷேட் இருந்துச்சு. அதை நான் மேலே அங்கங்கே கையிலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் என்னைக்கோ பண்ணது. இதில் ஒன்லி நான் க்ளூ அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் பண்ணுறது பெட்டர். அவ்வளோதான். Happy Valentine's Day. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.